பார்த்தீங்கன்னா KFCC Day 3 போல் வின்னர் மேட்ச். ஸ்பார்டன்ஸும் 11 ஜாகுவார்ஸையும் 11 ஜாகுவார்ஸை டாஸ் வின் பை ஃபீல்டிங். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்துட்டு கலையும் வெங்கியும் ரெண்டு பேருமே வந்துட்டு நல்லா விளையாடக்கூடிய பேட்ஸ்மேன். அதுவும் வெங்கிக்கெலாம் நல்லா பட்டா கண்டிப்பாக வெளியில் அடிக்கக்கூடிய பேட்டர். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு வருஷமாக இந்த டோர்னமெண்ட்டுக்கு வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த டோர்னமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இதில் நடந்ததை வச்சு ஃபன் பண்ணுவோம். இதுதான் எங்கள் கேங்கு. பாருங்கள், நம்ம ஊர் பாய்ஸ் கருப்பூர் கேங்கு. இது ஃபன்னாகவும் இருக்கும், ஃபயராகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச். வாங்க மேட்சுக்குள்ளே போவோம். இந்த மேட்ச் வந்து 6 ஓவர் அடிப்படையில் நடைபெறும். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓவர் செல்வா ஃபேஸ் பண்ணுறவர் வந்துட்டு கலை ஃபஸ்ட்டு பால் ஃபேஸ் பண்ணுறாரு. லோ ஃபுல் டாஸ் கேப்லேயே அடிச்சிருக்காரு. 4 நல்ல ஒரு ஷாட்டு. ஃபர்ஸ்ட் பால்லே பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க கலை. பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட உள்ள போனாரு. அதுக்கேற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் பால்லே பவுண்டரி. கலை வந்துட்டு அந்த இடத்துல அடிச்சோன்னு ஃபீல்டிங் வச்சிருக்காங்க. பட் அந்த இடத்துல ஒரு ரெகுலராக ஆடுற இடமே கிடையாது. லெக் சைடு தான் ஒரு ஸ்ட்ராங். அதுக்கேற்ற மாதிரியே லெக் சைடில் தான் விழுந்திருக்கு பால். சிங்கிள். அடுத்த பேட்ஸ்மேன் வெங்கி வந்து ஃபர்ஸ்ட் பால் ஃபேஸ் பண்றா. ஷார்ட் பிச் பால் ஆஃப்லே விட்டு தட்டி கட்டுங்க, பவுண்டரி. ரெண்டு பேட்ஸ்மேனுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாலே வந்துட்டு பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஷாட். வெங்கி வந்துட்டு அனைத்து இடங்கள்லையும் கிரவுண்ட்ல வந்து அடிக்கக்கூடிய திறமை இருக்கு வெங்கிக்கு. மீண்டும் சேம் டெலிவரி தான். வைடு கேட்குறாரு, வைடு இல்லை. நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு வெங்கி. மீண்டும் ஆஃப்ல. இந்த டைம் வந்துட்டு ஃப்ரண்ட் ஃபுட்டை போட்டு அடிச்சிருக்காருங்க, பவுண்டரி. 3 பால் பிடிச்சி 8 ரன். ஒரு லோ ஃபுல் டாஸ் பாலை மிஸ் பண்ணிட்டாருங்க வெங்கி. அவரோட லோ ஃபுல் டாஸ் ஓவர் கிளிக் பண்ணி தான் 6 விழுந்திருக்கும். பட் மிஸ் பண்ணிட்டாரு. ஒரு ஓவர் முடிவில் 13. பவர் பிளே செகண்ட் ஓவர். ஃபர்ஸ்ட் பால் கலை ஃபேஸ் பண்றாரு. ஸ்லோயர் அவரோட லென்த்ல வீசின பந்து தான், பட் மிஸ் பண்ணிட்டாரு பேட்டர். செகண்ட் பால் பவர் பிளேல செகண்ட் ஓவர். ஷாட்டுங்க, எங்கேயோ தூக்கி அடிச்சிட்டாருங்க கலை. போன பால் அதே மாதிரி பால் தான், பட் மிஸ் பண்ணிட்டாரு. லைட்டா ஆஃப்ல இருந்தது. பட் இந்த டைம் ஸ்டெம்புக்கு வந்தார் பவுலர். சிக்ஸர். தேர்ட் பால் செகண்ட் ஓவர்ல மீண்டும் நல்ல ஒரு ஃபீல்டிங். சிங்கிள் மட்டும்தான். கலை வந்துட்டு ஒரு பவுண்டரி இல்லைன்னா 6 வந்து அடுத்த பால் ஸ்ட்ரைக்கை வந்து ரொட்டேட் ஆயிடுறாரு. நல்ல ஒரு கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காரு கலை. வெங்கி வந்துட்டு இந்த எண்ட்ல பயங்கரமா ஆடக்கூடியவருங்க. வெங்கி இந்த ஓவரில் ஃபர்ஸ்ட் பாலை ஃபேஸ் பண்றாரு. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு யார்கர், ரன்னு ஓடுறாங்க. நல்ல ஒரு ரன்னிங் கலைக்கு இருந்து. இப்பரும் க்ளோஸ் வந்திருக்காரு. நல்லா போட்டிருக்காரு ஒரு 6 போனாலுமே. மீண்டும் எட்ஜி கேட்சுங்க. எட்ஜ் மூலமா அவுட் கலை. கலை வந்துட்டு பரவாயில்ல, ஒரு நல்ல கேம் தான். அடுத்த பேட்ஸ்மேன் டிப்பு, நியூ பேட்ஸ்மேன். ஃபர்ஸ்ட் பால் ஒரு லோ ஃபுல் டாஸ். நோ பால் கொடுத்துருக்காங்க அம்பையர். நோ பால் கொடுத்துட்டாரு. ஃப்ரீ கிட். நல்ல ஒரு ஸ்லோயர். நல்ல ஓவரா கம்ப்ளீட் பண்ணியிருக்காருங்க ஸ்லோயர் போட்டு. 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 26. தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் வெங்கி தான் ஃபேஸ் பண்றாரு. ஒரு சுத்து பந்த பார்த்து அடிச்சா பிளேஸ் பண்ணா போதும். பட் வெங்கி சுத்துறாருங்க ஃபர்ஸ்ட் பால். சிங்கிள் கூட ஓடல. வெங்கி 2 பால் டாட் விட்டுருக்காரு. மீண்டும் 3 பால் டாட். பவர் பிளேக்கு அப்புறமே ஃபீல்டிங் டீம் நல்லா போட்டுட்டு இருக்காங்க. தொடர்ச்சியான 3 பால் டாட். வெங்கி பவர் பிளேல நல்லா ஆடி இருந்தாரு. இந்த டைம் நவுந்தாருங்க, சிக்ஸர். நவுந்து ஆடி இருந்தாவே போதும். 3 பால் வந்துட்டு நவுந்து ஆடல. இந்த பால் நவுந்து ஆடனாரு, 6. ஃபோர்த் பால் மீண்டும் அதே மாதிரி தான் அடிச்சிருக்காரு. பட் ஃபீல்டர் இருக்காங்க. கேட்ச், விக்கெட். பேட்ஸ்மேன் சுப்ரு ரிவர்ஸ்ல திரும்பி
போன ஃபர்ஸ்ட் பால் ரிவர்ஸ் ஆனா டாட். பவுலர் சூப்பரா வந்துட்டு போட்டிருக்காரு. இந்த ஓவரில் 6 ரன் மட்டும்தான். 3 ஓவர் முடிவில் 33. ஃபர்ஸ்ட் பால் ஒரு லோ ஃபுல் டாஸ். ஒரு ரன் மட்டுமே. லோ ஃபுல் டாஸ் பால மிஸ் பண்றாங்க ஸ்பார்டன்ஸ். செகண்ட் பால் அவுட். பேட்ஸ்மேன் தமிழ் வந்துட்டு சூப்பராக ஆடக்கூடியவன் தான். பாப்போம் வெயிட் பண்ணி. தமிழ் ஃபர்ஸ்ட் பால் ஃபேஸ் பண்ணுறான். லோ ஃபுல் டாஸ் தான். மீண்டும் ஒரு நல்லா வந்துட்டு தடுத்துட்டாருங்க ஃபீல்டரு. 2 ரன் ஓடி இருக்கலாம், பட் ஓடல. இந்த ஓவரில் வந்து 2 லோ ஃபுல் டாஸை வந்துட்டு கண்டிப்பாக ஸ்பார்டன்ஸ் மிஸ் பண்ணிட்டாங்க. அதை ஃபனிஷ் பண்ணியிருக்கணும். இதுதான் வந்துட்டு மேட்சுக்கான ஒரு முக்கியமான தருணம் கூட. பவர் பிளேக்கு அப்புறமே ஃபீல்டிங் டீம் வந்து மேட்ச்குள்ளே வராங்க. மீண்டும் வந்துட்டு லெக் சைடில் சிங்கிள். பவுலரும் நல்லா போட்டிட்டு இருக்காரு. இது வரைக்கும் சிங்கிள் மட்டும் தான் கொடுத்துருக்காரு. மீண்டும் லெக் சைடில் மிஸ்ஃபீல்டுக்கெலாம் சான்ஸே இல்லைங்க. சூப்பராக பந்தை பிடிச்சிடுறாங்க. இந்த ஓவரோட லாஸ்ட் பால் நல்லா போட்டிருக்காரு. கண்டிப்பாக பவுலர் நல்லா முடிக்கணும். ஆமாங்க, அதுக்கேற்ற மாதிரியே நல்லா முடிச்சிருக்காரு. இந்த ஓவரில் அநேகமாக 4 ரன் மட்டும்தான். 4 ஓவர் முடிவில் 36. இந்த ஓவரில் கண்டிப்பாக ஸ்பார்டன்ஸ் வந்துட்டு ரன்னுக்கு தான் போகணும். 2 ஹிட்டாஸும் தேவை. நல்ல பவுலிங்க. ஃபீல்டிங் டீம் நைஸாக அப்படியே மேட்சுக்குள்ளே வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக சூப்பராக போட்டிட்டு இருக்காரு பவுலர். மீண்டும் ஒரு டாட். கண்டிப்பாக வந்துட்டு ஃபீல்டிங் டீம் சூப்பராக வந்துட்டாங்க மேட்சுக்குள்ளே. ஒரு ஸ்லோயர் ஹைட்டாக போயிருக்கு. நல்ல ஒரு டேக்கன். அடுத்த பேட்ஸ்மேன் நரேஷ். பவுலர் கண்டிப்பாக சூப்பராக போட்டிருக்காரு. 3 பால்ல 1 பால் விக்கெட் அடிச்சிருக்காரு நரேஷ். கேப்ல போயிருக்கு. ஆனா ஒரே 2 தான். 2 ரன் ஓட வேண்டிய இடம், பட் ஒரே 2 தான். ஸ்ட்ரெயிட். ரன் ஓட்டாங்க. டீமுக்குள்ள வந்துட்டாங்க ஃபீல்டிங் டீம். லாஸ்ட் பால் இந்த ஓவரில் அடிச்சிருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டா கேட்ச் அவுட். நல்ல ஒரு டேக்கன். அடுத்த பேட்ஸ்மேன் சதீஷ். 5 ஓவர் முடிவில் 39. நல்லா பவுலிங் போட்டிருக்காங்க. பவர் பிளேவில் மட்டும்தாங்க ரன்னு கொடுத்தாங்க. 27 ரன். அடுத்து பார்த்தீங்கன்னா போட்ட 3 ஓவர் சூப்பராக போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 12 ரன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஓவரில் கண்டிப்பாக ஸ்பார்டன்ஸ் அடிச்சே ஆகணும். இல்லைன்னா வந்துட்டு டஃப்பாக பவுலிங் போட்டாகணும். நரேஷ் ஃபர்ஸ்ட் பால் ஃபேஸ் பண்ணுறாரு இந்த ஓவரில். ஸ்லோ டாட். ஃபர்ஸ்ட் பால்லே சூப்பராக போட்டிருக்காரு. டாட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. மீண்டும் ஒரு டாட். தேர்ட் பால் ஆஃப்ல அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் இருக்காங்க. எல்லா பேட்ஸ்மேனுமே பாலை சாப்பிட்டு அவுட் ஆகிட்டு இருக்காங்க. 2 பால் சாப்பிட்றாங்க, 3வது பால் அவுட் ஆகுறாங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட இது வந்து 3வது பேட்ஸ்மேன். அடுத்த பேட்ஸ்மேன் முத்து. இவர் வந்துட்டு ஸ்டேட்ல கிளாசிக்கா ஆடக்கூடியவர். அடிச்சாருங்க சிக்ஸர். இவரை தாங்க தேடிட்டு இருந்துச்சு ஸ்பார்டன்ஸ். ஃபர்ஸ்ட் 2 ஓவர் வந்த ரன்னு, அதுக்கப்புறம் இப்பதாங்க பவுண்டரிஸ் வருது. 6 அடிச்சிருக்காரு முத்து. இவரை ஃபர்ஸ்ட் அனுப்பிச்சு விட்டுருக்கலாம்னு நினைக்கிறேன். முத்து இப்பர் க்ளோஸ் அடிச்சாரு. திரும்பவும் கேட்ச். பரவாயில்ல. அடுத்த பேட்ஸ்மேன் அணியின் கேப்டன் அரவிந்த். அடுத்த அணியின் கேப்டன். இன்னிங்ஸோட லாஸ்ட் பால். பேட்ல படல. அம்பையர் யோசிச்சுட்டு இருக்காரு.
என்ன அவுட்டா என்ன எதுவுமே சொல்லலை. ஆனால் ஒரு ரன் கம்ப்ளீட்டுன்னு நினைக்கிறேன். செகண்ட் ரன் அவுட். 6 ஓவர் முடிவில் ஸ்பார்டன்ஸ் 46 ரன்கள் எடுத்திருக்கிறாங்க. 11 ஜாக்வார் சிசி 47 ரன் அடிக்கணும். நல்லா கம்பேக் பண்ணியிருக்காங்க. பாப்பா என்ன பண்ண போகிறாங்கன்ட்டு ஸ்பார்டன்ஸ். 11 ஜாக்வார் சிசி 47 ரன் அடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஓவர் பிரதீஷ். ஃபர்ஸ்ட் பால் ஸ்பார்டன்ஸ் வீச. ஃபர்ஸ்ட் பால் டாட் பால். ஃபர்ஸ்ட் பால் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பிரகா. செகண்ட் பால் பிரதீஷ் தான் டீமோட ஒரு இம்பார்ட்டண்டான பவுலர். நல்லா போட்டு கொடுத்தா கண்டிப்பாக வின் பண்ண முடியும். ஆஃபில் அடிச்சிருக்காரு. கண்டிப்பாக ஃபீல்டரை தாண்டிடுச்சுனாலே பவுண்ட்ரிங்க. பவுண்ட்ரி. நல்ல ஷாட்டுங்க பேட்டர்கிட்ட இருந்து. கிளாசிக்காக கீழாவே போகுது பால். சூப்பர் ஷாட். ஒரு சின்னதாக ஒரு ஃபீல்டிங் சேஞ்சு. என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம். பேட்டர் மீண்டும் ஒரு யார்கர் பால். சிங்கிள். நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்கான் பிரகா. ஒரு பவுண்ட்ரி கொடுத்தாலும் கூட பேட்டர் ஃபர்ஸ்ட் பால் ஃபேஸ் பண்ணுறாரு. கேட்சுக்கான சான்ஸ் இல்லை. நல்லா போட்டிருக்கான் பிரகா. பட் பேட்டரும் வந்துட்டு யோசிச்சு ஆடணுங்க. ஷாட்டு இறங்கி வந்து லெக் சைடில் பவுண்ட்ரி அடிச்சிருக்காருங்க பேட்டர். நல்ல ஒரு ஷாட்டு. இந்த ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளேவில் லாஸ்ட் பால். மீண்டும் ஒரு யார்கர். ஒரு மிஸ்ஃபீல்டு. யாருமே இல்லை ஸ்டெம்புக்கிட்ட. ஒரு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 10. அடுத்த பவுலர் தமிழரசன். தமிழரசன் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு நல்லா பந்து போடக்கூடியவர். பவர் பிளேவில் செகண்ட் ஓவர் போட வந்திருக்காரு. இன்சைட் எட்ஜ் டாட் பால். செகண்ட் பால் லெக் சைடில் சிக்ஸர். ஸ்டெம்புக்கு போனாவே அடிக்கிறாருங்க. ஸ்டெம்புக்கு போனாலே அடிக்கிறாரு. ஸ்டெம்புக்கு போகாமல் கண்டிப்பாக பவுலர் வெளியில் போட்டால் மட்டும்தான் டாட் இல்லைனா விக்கெட் எடுக்க முடியும். தேர்ட் பால். இந்த பால் விக்கெட்டுன்னு நினைக்கிறேன். கேட்சா. ஸ்ட்ரெயிட்லெஸ் பவுண்ட்ரி. பவர் பிளேவை யூஸ் பண்ணிட்டு இருக்காருங்க பேட்டர். ரிவர்ஸ் மாட்டில் பால். ஆஃபில் போட்டால் அடிக்கலைங்க. ஓடலை. நல்ல ஒரு டாட். பிளேவோட லாஸ்ட் பால். மீண்டும் லெக் சைடில் கல் பட்டுருக்கு. சிங்கிள். நல்ல ஓவர் தான். இதுக்கப்புறம் போடக்கூடிய ஒரு 4 ஓவர் தான் நல்லா போட்டு ஆகணும். அடுத்த பவுலர் பிரதீஷ். பாண்டியா பிரதீஷ். பவர் பிளே முடிஞ்சிச்சு. பவர் பிளேக்கு அப்புறம் தான் பேட்டிங் டீமும் நல்ல ஒரு கம்பேக் கொடுத்தாங்க. ஆனால் சிக்ஸுங்க. ஃபஸ்ட்டு பாலே ஸ்லாட்டில் போட்ட பால் சிக்ஸர். கொஞ்சம் கொஞ்சமாக மேட்ச் வந்துட்டு ஸ்பார்டன்ஸ் கையிலேருந்து விலகி 11 ஜாக்வார் சிசி பக்கமாக போயிட்டுருக்கு. கண்டிப்பாக டீமோட ஒரு நல்ல பவுலர் பிரதீஷ் கண்டிப்பாக நல்லா போட்டு கொடுத்தா ஸ்பார்டன்ஸ் வந்துட்டு வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ரிவர்ஸில் பவுண்ட்ரி. நல்லா ஆடிட்டு இருக்காருங்க பேட்டரு. கிரவுண்டோட எல்லா பகுதியிலையும் அடிக்கிறாரு. பவுலர் வந்துட்டு எங்கே போடுறதுன்னே தெரில. பார்க்க போனால் ஸ்பார்டன்ஸ் கொஞ்சம் மனசை விட்ட மாதிரி தெரியுது. எல்லாரோட ஷோல்டரும் வந்துட்டு சோர்வாக இருக்குது. எல்லோரும் சோர்வாக இருக்காங்க. பிரதீஷ் தேர்ட் பால். மீண்டும் லெக் சைடில் சிக்ஸர். எல்லா பாலும் ஃபினிஷ் பண்ணிகிட்டு இருக்காரு பேட்டர். இந்த டைமு இறங்கி போய் அடிச்சிருக்காரு. பட் பவுண்ட்ரிக்கு தாங்க சான்ஸு. பவுண்ட்ரி. 4 பாலில் 20 ரன் அடிச்சிட்டாங்க. இன்னும் ஜெயிக்கிறாங்களா இங்கே சண்டே விளையாடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக பேட்டிங் டீம் தான் உள்ளே போகிற மாதிரி இருக்குது இந்த டைம். வைட் பால். இதை தான் ஸ்பார்டன் செய்ய தவறுனாங்க கண்டிப்பாக. என்னென்னா பவர் பிளேக்கு அப்புறம்
எந்த ஒரு பவுண்ட்ரிஸுமே அடிக்கல. ஆனால் இந்த டைம் வந்துட்டு பேட்டர் அடிக்கிறாருங்க. பவுண்ட்ரிஸ் மட்டும்தான் போயிட்டுருக்கு. ஆஃப்டர் பவர் பிளேக்கு அப்புறமேட்டுக்கு பவுண்ட்ரி. 6 ஓவரில் ஸ்பாட்டன்ஸ் அடிச்சு 3 ஓவரில் அடிக்கிறாங்கங்க பேட்டிங் டீம். ஸ்லோயர் மேட்ச் வின் பை 11 ஜாகுவார் சிசி. நல்ல ஒரு கேம். நல்லா பவுலிங் போட்டாங்க. பவர் பிளேக்கு அப்புறம் நல்லா பவுலிங் போட்டாங்க. ஸ்பாட்டன்ஸ்க்கு வந்துட்டு இன்றைக்கி ஒரு பேட் டே, பேட் மேட்ச். ஓகே தான், பட் நல்ல ஒரு மேட்சாக இருந்தது இன்றைக்கி.